ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வார்த்தை உலகத்திலேயே அதிகமான பலமான படை இந்த படை என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த பூமியிலே பலமான படை மதீனாவில் இருந்து வெளியே வரும் என்றார்கள். வேற பேர் வைக்கவில்லை ரசூலுல்லாஹ். பலமான படை, நீதமான படை. அந்த பலமான படை எங்க போகும் தெரியுமா? ரோமர்கள் வந்து, கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள், துருக்கியுடைய தலைநகரத்தை இறங்கி கையிலே பிடித்துக் கொண்டிருப்பார்கள். துருக்கியை பிடித்தால் அரபு நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? துருக்கியில் உள்ள தலைநகரம் இஸ்தான்புல், அது எங்கள்கிட்ட பறிபோனது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைக்கும் இஸ்தான்புலுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே, இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக் என்ற ஊர் எங்க கையில இருந்து பறிப்போய் விட்டால், அதே மாதிரி இஸ்தான்புல், துருக்கியுடைய இஸ்தான்புல் எங்க கையில இருந்து பறிப்போக விட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே தான் இமாம் மஹ்தி வருவார். எங்கிருந்து வருவார்? ஹரத்திலே அவர் இருப்பார். ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மஹ்தி என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மஹ்தி அவர் என்று அவருக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? படர்ந்த நெற்றி என்றார்கள். மூக்கு கொக்கை, இன்னும் ஹதீஸிலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள். அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய குடும்பம் என்றார்கள். என்னுடைய ஃபாத்திமாவுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக ஹஸன் ரலியல்லாஹுடைய குடும்பம் என்றார்கள். அங்கிருந்து வருவார் முஹம்மது இப்னு அப்துல்லா. அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மத். அப்துல்லா, முஹம்மத் என்னுடைய பேருக்கு ஒத்தாக இருக்கும், என் வாப்பா பேருக்கு அவருடைய வாப்பா பேர் ஒத்தாக இருக்கும், என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அந்த நீதமான படையில் வந்தவர். எங்கே வந்தவர்? அவர் மக்காவில் பிறக்க மாட்டார், ஷாம் வாசி. அவர் வருவார் இந்த நீதமான படையில் வந்து காபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட், அந்த இரவு, ஒரு இரவில் மஹ்தி வெளியாவார் என்றார்கள் சொல்லலாம். ஒரு இரவு தான், உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மஹ்தி அல்லாஹ் அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவ்வளவு உறுதி மஹ்தி வருவார் என்பதற்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார். வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார், மக்காம் இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார். அந்த நேரத்திலே கண்டு கொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள், அறிவாளிகள். அவர்கள் இவரை கண்டு கொண்டு இவர் இமாம் மஹ்தி என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹரத்தில் அப்படி நடந்தது. 1979ஆம் ஆண்டு சில பேர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், 4 நாட்களாக ஹரத்தில் தொழுகை நடக்கவில்லை. சுபஹ் தொழுகை முடிந்த உடனே ஒரு ஃபயர் பண்ணினார்கள், ஷூட் பண்ணி ஹரமே அப்படி கதிகலங்கி போய்விட்டது. ஹரத்துக்குள்ளே ஒருவர் எடுத்து மைக்கை எடுத்து பிடித்து பேசினார், இமாம் மஹ்தி வந்திருக்கிறார், இதா இருக்கிறார் இமாம் மஹ்தி என்று ஒருவரை காட்டி, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா, அவருடைய பேர் முஹம்மது, அவர் படையோடு இங்கே வந்திருக்கிறார், ஹரத்திலே இமாம் மஹ்தி வந்து விட்டார் என்று சொன்ன சேருக்கு ஹரமே குழம்பி நிற்கிறது. அவர் அரபியில் பேசுகிறார். அங்கே உள்ள பாதி பேருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அஜமிகள் அங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணுவது என்று விளங்கவில்லை. ஃபயர் பண்றதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார். ஹரம் அப்படியே இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செக்கிங் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு போய் ஜித்தாவில் நிற்கிறோம் என்றால் செக் பண்ண வேண்டும் என்று அவர் அவசரப்படுத்துகிறார்கள் என்றால், நீண்ட நேரம் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால், இது எல்லாம் 79க்கு பிறகு நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ஹரத்திலே இமாம் மஹ்தியுடைய ஆட்சி என்று சொல்லி அறிவித்து எல்லாரும் வெளியான பிறகு சவுதி அவசரமாக ஃபயர் பண்ணவில்லை. ஹரத்திலே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அமைதியாக நின்று ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணி, அது மஹ்தி இல்லை அப்பா. ஏனென்றால் சவுதியே கதிகலங்கி நின்றது. இது மஹ்தியா என்ன? யார்? இமாம்கள் தெளிவாக பேசினார்கள், இப்படி மஹ்தி வர மாட்டார் என்றார்கள், தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் பேசினார், அவர் மஹ்தியாம், இவர் மஹ்தியாம், மஹ்தி வந்து விட்டாலும் ஒரு காலமும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வர முன்னாடியும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் முஹம்மது, அவர் மஹ்தி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அவர்தான் கலீஃபா, அவர்தான் கலீஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பனி மலைகளை தாண்டியாவது மஹ்தி வந்தால் அவருக்கு பையத்து பண்ணுங்கள் என்றார்கள். நீங்கள் எல்லோரும் அவர் அணியில் ஒன்று சேருங்கள் என்றார்கள். சாதாரண ஒருவர் வந்து நான் மஹ்தி என்றா உனக்கு என்னடா ஆட்சி இருக்குது? மஹ்திக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஜஸீரத்துல் அரப் அவர் கையில இருக்கும். ஒரு நாளில் அவர் ஆட்சியாளராக முழு உம்மத்தும் கண்டு கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்டவர் வந்தால்தான் ஆட்சி.
ஜஸீரத்துல் அரபில் அது நடக்கவில்லை. நிறைய பேர் வந்து ஹோட்டல்களில் தங்கி மகதி வந்தாராம். ஒரு காலத்தில் இன்னொருத்தர மகதி மகதி என்று அழைத்தார்கள். இப்படி காதியானில் இருந்து எல்லாருமே மகதியை பற்றி பேசுவார்கள். அந்த மகதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியெல்லாம் வரவே மாட்டார். நீங்கள் யாரையும் பார்த்து சந்தேகப்படவே தேவையில்லை. ஏனென்றால் அவரை உலகம் இந்த உம்மத் அடையாளம் காட்டும் வரைக்கும் ஜஸீரத்துல் அரபுடைய ஜனாதிபதி அவர் மகதி. அப்படி வந்தாரா? மதீனாவை அவர் படை அனுப்பக்கூடிய சென்ட்ரல் பாயிண்டாக அனுப்பி உலகம் எங்கும் படைகள் போகும் என்றால் ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து போகும். இந்த உலகத்திலே இந்த பூமியிலே மிக பலமான படை மதீனாவிலிருந்து வெளியாகும். எங்கே போகும் தெரியுமா? கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போகும் என்றால் ரசூலுல்லாஹ். துருக்கியுடைய தலைநகரம் இன்றைக்கு இஸ்தான்புல் என்ற பேர்.